மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாக அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட பல விதங்களிலே ஈடுபட்டு வருகிறார் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியங்கள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற மேன்மையான காரியங்களை நாங்கள் அறிந்து கர்த்தரை மனதார துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட ஈடுபடும்படியாக ஜெப சிந்தையோடு கூட நாம் காத்திருப்போம். நிச்சயமாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். நாம் நம்முடைய வேலைகளை ஒதுக்கி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தினுடைய அநேக காரியங்களை அறிந்தவர்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்களானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகம் அறியாதவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைபட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை ஏற்கனவே ஆண்டவருடைய காரியங்களை அடிக்கடி கேட்டு அநேக சம்பவங்களை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம். நான் உங்களோடு கூட பேசப்போகிற காரியங்களும் ஏற்கனவே உங்களுக்கு அதிகம் அறிந்ததாக தெரிந்ததாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு முறை வாசித்து கடந்து போவதற்கு அல்ல, அதனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும், செயலை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய வசனம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது வேதத்திலே என்று சொன்னால், விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இதை குறித்து சில காரியங்களை ஏற்கனவே பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன் உங்களோடு கூட. இந்த நாளிலும் வேறு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு 4வது அதிகாரம் 20வது வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது பலவிதமான ஓமை கதைகளை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கதைகளை சொல்லும்போது சில கதைகளுக்கு அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், விதைக்கு வசனம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், உணர்ந்தவர்கள் அங்கே 30, 60, 100 அங்கே பலன்களை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், எது நல்ல நிலம்? நீங்கள் ஒருவேளை விவசாயியாக இருந்திருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், தோட்டம் வைத்திருக்கலாம். உங்களுக்கு விதையை பற்றி நன்றாகவே தெரியும். விதையை விதைப்பதற்கு முன்பதாக நிலத்தை நாம் பண்படுத்துகிறோம் இல்லையா? அல்லது மண்ணை சரி செய்கிறோம் இல்லையா? நிலத்தை நன்றாக பண்படுத்தி அதிலே உள்ள தேவையற்ற காரியங்களை நீக்கி உழுது இவைகளெல்லாம் செய்து பின்பதாக விதை விதைக்கிற விவசாயியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விதைத்த பின்பதாக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒரு விவசாயி அல்லது தோட்டக்காரன் நன்றாக அறிந்திருக்கிறான். அங்கே ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நிலத்திலே விதையை விதைத்து அங்கே ஏற்ற உரத்தை இட்டு தண்ணீர் விடும்போது அங்கே நல்ல பலன்களை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த விதையை விதைத்தோமோ அதன் பலனை நாம் காண முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலமாக அது இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே நிச்சயமாக கிரியை செய்யும், அது பலன் தரும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். நன்றாக ஆயத்தமாக்கப்பட்ட மனது தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறது, அங்கே கிரியை செய்கிறது. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், விவசாயி
எப்போதுமே நல்ல விதைகளை விதைக்கிறான். சில நேரத்தில் நல்ல விதைகளை வாங்கி கொண்டு வந்து அதை விதைக்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன? பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய உள்ளங்களிலே விதைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை விலையேறப்பெற்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்தது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், விதை என்று சொல்லும்போது அது பலனை கொடுக்க வேண்டும். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதையானது பலனை நிச்சயமாக கொடுக்கும். அதே போல தேவனுடைய வார்த்தையை கேட்பவர்கள் நிச்சயமாக பலன் கொடுக்க வேண்டும். அந்த கிரியையை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காண்பிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 4 விதமான நிலங்களை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை அவர் எளிமையாக இதை மக்களோடு கூட பேசுகிறார். அதனுடைய கருத்தை உணரும்படியாக அதனுடைய அர்த்தத்தையும் பின்பதாக கேட்கிறவர்களுக்கு அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது நிலத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அது நமக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இவர்கள் யார்? இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே ஆர்வம் இல்லாதவர்கள். இங்கே பாருங்க, ஆண்டவர் வெகு ஜனத்திற்கு, மிகுந்த திரளான கூட்டத்திற்கு இந்த ஓமையை, இந்த கதையை சொல்லுகிறார். ஆனால் எல்லாருமே இந்த வசனத்தினுடைய ஆழத்தை, இந்த ஓமையின் கருத்தை தெரிந்து கொள்ள ஆண்டவரிடத்திலே போகவில்லை. ஒரு குறிப்பிட்ட சாரார், முக்கியமாக அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே போய் கேட்கிறார்கள், இதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எல்லாருக்கும் கேட்கும்படியாக சொல்லுகிறார். அடிக்கடி அவர் சொல்லும்போது சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறார்கள், ஆனால் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்கிறதா என்றால் இல்லை. இங்கே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் ஆர்வம் இல்லாத ஒரு நிலையிலே அங்கே காணப்படுகிறார்கள். அங்கே சொல்லும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடாமல் இருக்கும்போது எதிராளியாகிய சாத்தான் அவர்களிடத்திலே விதைக்கப்பட்ட அவருடைய வசனத்தை எடுத்து போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகாயத்து பறவைகள் அங்கே பட்சித்து போடுகிறதாக அவர் சொல்லுகிறார். ஆர்வம் இல்லாதவர்கள் எப்போதுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை வசனத்தின் மேலே உங்களுக்கு ஆர்வம் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? இந்த உணராத ஜனங்களை குறித்து ஏசாயா 6வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், காண்கிறார்கள், ஆனால் உணரவில்லை. அவருடைய இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. அவர்களை நான் ஆரோக்கியமாக்க விரும்புகிறேன், அவர்களுக்கு விருப்பமில்லை. விருப்பமில்லாத ஜனங்களிடத்தில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே கர்த்தர் உங்களோடு கூட இடைபட முடியாது, பேச முடியாது. உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய கனி இருக்காது. அடுத்ததாக அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பாறை நிலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சில விதைகள் கற்பாறை உள்ள இடத்திலே விழுகிறது. அப்படின்னா என்னென்னா, அதிக மண் இல்லாத நிலம், மேலே மண் இருக்கிறது, ஆனால் கீழே அதனுடைய வேர் போகாதபடி தடையாக பாறைகள் அங்கே இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மேலோட்டமாக கேட்கிறார்கள், ஆனால் அதனுடைய ஆழம் அவர்களுக்கு புரிவதில்லை. இந்த வசனத்திற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், ஏன் கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் இந்த வார்த்தையை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்த எந்த உணர்வுமே அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இப்படியாக கேட்டு சில நேரத்தில் அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், அதில் விதைக்கப்பட்ட விதைகள் அங்கே மேலே வருகிறது, ஆனால் அங்கே சூரிய வெளிச்சம் மற்ற காரியங்களினாலே
அந்த கீழே வேர் போகாதனாலே சீக்கிரமாக அது வாடி போகிறது. இதே போல தான் தேவனுடைய வார்த்தையை ஆர்வமாய் கேட்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் திரளான ஜனக்கூட்டம் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக போனது. திரளான கூட்டம். ஆனால் எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்தார்களா என்று சொன்னால் இல்லை. சிலர் அதை புறக்கணித்தார்கள். அதை குறித்த ஆர்வம் இல்லை அவர்களுக்கு, அதை குறித்த கவலை இல்லை. உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே அவர்கள் இடரல் அடைந்து பின்வாங்கி போகிறதை நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷங்களில் வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்கள் சில தேவைகளுக்காக அவரை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவர் உணவு கொடுத்தார், நல்ல நல்ல சம்பவங்களை கதைகளை சொன்னார், நல்லா ஜாலியாக அவங்களுக்கு இருந்துச்சு. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. சில நேரம் நல்லா சாப்பிட்ட உடனே அவங்க இயேசு கிறிஸ்துவை தேடி போனாங்க. அவரை தேடி அங்கே படகு எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போனார்கள். இது குறித்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சாப்பிட்டவர்கள் அங்கே தேடிக்கொண்டு போகிறார்கள். அங்கே கேட்குறாங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் என்ன, அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன, கிறிஸ்துவை நான் ஏன் பின்பற்றுகிறேன். அவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் சாப்பாடு கிடைச்சதுனால நீங்கள் என் பின்னாடி வர்றீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்ன உடனே நிறைய பேர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை ருசித்தவர்கள், ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறவர்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவமும் துன்பமும் உண்டானாலும் நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் ஆழத்தை அறியாதவர்கள் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இந்த வார்த்தையினாலே, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதனாலே அவர்களுக்கு உண்டாகும் பிரச்சனைகளை பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போகிறதை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டு வந்தவர்கள், அங்கே தேவையோடு கூட வந்தவர்கள், வியாதியோடு கூட வந்தவர்கள், கொஞ்ச காலம் அங்கே சில காரியங்களினாலே நிலைத்திருக்கிறார்கள். பின்பதாக வசனத்தின் மேல் ஆர்வம் இல்லாமல் பின்வாங்கி போகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நிலம் இருக்கிறது. அந்த நிலமானது முள்ளுள்ள இடம். விவசாயி விதைக்கும் போது அவனுடைய நோக்கம் என்ன, எல்லா விதையும் நல்ல நிலத்திலே விழ வேண்டும். ஆனால் சில நேரத்தில் பாறை உள்ள இடத்திலே விழுகிறது, பாதையிலே விழுகிறது, அதே போல் முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது. முள்ளுள்ள இடம் என்று சொல்லும்போது மார்க்கு 4:18, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். எப்படின்னா, அந்த விதை வளருவதற்கான எல்லாம் கிடைத்தும் கூட அங்கே சுற்றி இருக்கிற முற்களினாலே இந்த செடியானது நன்றாக வளர முடியவில்லை. அதனாலே சீக்கிரமாக அது பலனற்று போகிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அங்கே தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க முடியாதபடி ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக்கூடாத ஒரு நிலைமையில் இங்கேயும் சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக, சில நன்மைகளை அடைவதற்காக, சில காரியங்களை பெறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். எங்கேயாவது போனால் ஏதாவது கிடைச்சா போதும், ஏதாவது கிடைச்சா அதனால் ஆதாயம் இருந்தால் நம்ம தொடர்ந்து, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கிற மக்கள், கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முழுமையாக ஒப்புக்கொடாதவர்கள். இவர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், பாறை நிலத்திலே அதிக மண்ணில்லாத இடத்துல விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, இவர்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளையெல்லாம் பார்க்கும்போது அது பலன் கொடுக்கவில்லை. அவர்களிடத்தில் எந்த கிரியையும் நடப்பிக்கவில்லை. சில நாட்கள் அங்கே நிலைத்திருக்கிறார்கள், சில காரியங்களை பெறுகிறார்கள், பின்பதாக அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தபோது கூட அதிகமான மக்கள் அவரை பின்பற்றினாலும் கூட கொஞ்சம் பேர் மட்டும்தான் மீந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நல்ல கனி கொடாத மரங்களாக இவர்கள் இருக்கிறார்கள். நல்ல கனி கொடாத மரம், தேவன் விரும்புகிற
காரியத்தை செய்ய முடியாதபடி அவருடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் அங்கே இருக்கிறது. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லும்போது கனியற்ற அத்திமரம், ஒரு அத்திமரத்தை அவர் பார்க்குறாரு, கனி இல்லை, அந்த மரத்தை சபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். கனியற்ற அத்திமரத்தை போல அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சில நேரத்தில் அந்த மரம் நன்றாக வளர்ந்திருந்தாலும் அதில் ஒரு பலனும் இல்லை, அது வெட்டப்பட்டு அக்னியிலே சுட்டரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த 3 விதமான நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் எந்த பலனையும் கொடுக்கவில்லை. இவ்விதமாக நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களினாலே எந்த பலனும் இல்லை. கர்த்தர் விரும்புகிற கனியை நீங்கள் கொடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை குறித்து இந்த நேரத்தில் ரொம்ப சீரியஸாக யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே ஆண்டவரை பின்பற்றும்படியாக உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே அவர் வாசம் செய்கிறாரா? அவருடைய வார்த்தையின் மேலே நாட்டம் இருக்கிறதா? அந்த வார்த்தையின் ஆழத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை வசனத்தின் மேலே ஆர்வம் இல்லை, ஆண்டவருடைய காரியங்களிலே நாட்டம் இல்லை என்று சொன்னால் இன்னும் நீங்கள் நல்ல நிலமாக மாறவில்லை. இன்னும் உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக மாறி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நீங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க. நீங்கள் இன்னும் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வசனம் கிரியை செய்யவில்லை. வசனம் கிரியை செய்யவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் வசனம் கிரியை செய்யும்போது மட்டும்தான் நீங்கள் அவர் விரும்புகிற கனியை கொடுக்க முடியும், அவருக்காக வாழ முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை இந்த பூமியிலே நிறைவேற்ற முடியும். இல்லாவிட்டால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இதை குறித்து அடிக்கடி நிறைய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கே பாருங்கள், வசனத்தை கேட்டு பலனை கொடுக்கிறவர்கள் நல்ல நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வசனத்தை கேட்டு பலனை கொடுக்கிறவர்கள். கவனிங்க, விவசாயி அங்கே விதைக்கும் போது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அங்கே 30, 60, 100 பலனை தரும். பலன் இல்லாத விதை இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வசனம் கிரியை செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நிச்சயமாக அதனாலே நல்ல பலன்கள் உண்டாகும். அங்கே வசனத்தை ஆர்வமாக ஏற்றுக்கொள்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மனதிலே உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மனதிலே உணர்ந்தவர்கள் நிச்சயமாக பலனை கொடுப்பார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆர்வமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்போதுமே தேவனுடைய வார்த்தையின் ஆழத்தை அறிந்து கொள்ள தினந்தோறும் அதை ஆராய்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தில் ஒரு பட்டணத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சபையிலே செய்தியை கேட்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கலாம், பலவிதமான செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறதா? நீங்கள் அதை ஆராயும்படியாக விரும்புகிறீர்களா? உங்களுடைய மனதில் ஆழமாக ஊன்றி அது பலன் தருகிறதாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யம், உலகத்தின் மயக்கம், எந்த காரியமும் வசனத்தினாலே நீங்கள் வளருவதை தடுக்க முடியாது. பலன் கொடுப்பதை தடுக்க முடியாது. அங்கே பார்க்கும்போது மார்க்கு 4:8 சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அது ஓங்கி வளர்கிற பயிராகி என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நிச்சயமாக விதையை ஏற்றுக்கொண்ட நல்ல நிலம் அங்கே பலனை தரும், திரளான பலனை தரும். நல்ல நிலைமையிலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மனம் அதை உணர்ந்து நல்ல பலன்களை, அந்த ரிசல்ட் நம்முடைய லைஃப்பில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் இருக்குதா? அங்கே பாருங்கள், மார்க்கு 4:20 மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வசனத்தை கேட்டு
ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நீங்கள் அந்த பகுதியை மார்க் 4 அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய ஆழங்கள் அங்கே வெளிப்படும். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போ நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அந்த வசனம் நல்ல பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் அது கேட்கப்பட வேண்டும், அதோடு கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்திலே உணரப்பட வேண்டும். அதனுடைய வார்த்தையின் ஆழத்தை அறிய வேண்டும். இதை குறித்து மத்தேயு 13:23 அங்கே சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பாருங்க, வசனத்தை கேட்கிறவன் உணர்கிறவனாயிருந்து என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை தேவன் விரும்புகிற வாழ்க்கையை எப்போது நாம் வாழ முடியும்? அவரோடு இணைந்து அவரோடு காணப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வார்த்தையை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக பலனை கொடுப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே மக்கள் கடவுளை தேடுவது எதுக்காக? தேவையான நேரத்தில் கூப்பிட்றதுக்காக. ஏதாவது பிரச்சனைனா ஆண்டவர்கிட்ட போய் அல்லது கடவுள்கிட்ட போய், கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனை வர்ற நேரத்தில் மட்டும் கடவுளை போய் பார்க்குறதும் கடவுளுக்கு ஏதாவது செய்வதுமாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பது தான் அவர் விரும்புகிறார். எப்போது அவரை பார்க்கணும்னு சொல்லி அவர் விரும்புறதில்லை. எப்போதுமே அவரோடு கூட தொடர்பில் இருக்க வேண்டும். எப்போதும் அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்ய வேண்டும். எப்போதும் அவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும், கவனித்து கீழ்ப்படிய வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு முறை அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு 3 அதிகாரம் 31, 32 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். ஒரு முறை அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அங்கே வருகிறார்கள், தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் ஏதோ பார்க்க வேண்டும், என்ன நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கள் அவருக்கு தேவையில்லை. அதாவது கர்த்தரை நம்பி அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார், அவர்களை நடத்துகிறார், அவர்களுக்கு உதவுகிறார், எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். அவரோடு இணைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆனால் எப்போதாவது எதையாவது பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் வருவது அவருக்கு அவசியம் இல்லை. யார் தெரியுமா அவரோடு கூட இருப்பாங்க? எப்போவுமே சீஷர்கள். அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் தான் அவரோடு இருப்பார்கள். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தாய் பிள்ளைகள், அதாவது அவருடைய தாய் அவருடைய சகோதரர்கள் அவரை பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தாயை குறித்து அல்ல, அங்கே பொதுவாக சொல்லுகிறார். பாருங்கள், மார்க் 3 அதிகாரம் 33, 34. அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள்தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் எப்பாவது விருப்பப்பட்டால் அவருடைய வார்த்தையை கேட்கணும், விருப்பப்பட்டால் தேவையான நேரத்தில் போய் நம்முடைய வேண்டுதலை தெரியப்படுத்தணும். அதுக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அதைவிட மேன்மையான ஒரு காரியத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் போய் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார்.
அவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை கவனிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நான் அந்த இடத்துல சொல்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அநேகர் இருந்தார்கள். 12 சீடர்கள் மாத்திரமல்ல, மற்ற சீஷர்களும் அங்கே இருந்தார்கள். அதோடு கூட குறிப்பாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். யார்? 12. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகி யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பொதுவாக நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 12 சீஷர்கள் அவரை பின்பற்றினார்கள், அநேகர் பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். குறிப்பாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பெண்கள் அவராலே வாழ்வை பெற்றவர்கள், அவராலே சுகத்தை பெற்றவர்கள், தங்களுடைய பணத்தை செலவழித்து அவரோடு கூட இருந்தார்கள் என்பதை அங்கே பார்க்கிறோம். அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தினாலே அடைந்த அந்த நன்மைகளை அவர்கள் பிறருக்கு கொடுக்க ஆயத்தமாயிருந்தார்கள். அங்கே தேவனுடைய ஊழியத்தில் உடன் இருந்து கிறிஸ்துவோடு கூட இருந்து அவரை பின்பற்றி தங்களுடைய பணத்தினாலே அவருக்கு உதவியாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஊழியம் செய்தார்கள் என்பதை அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் அவருக்கு அவசியம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த நாளில் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய மனதிலே கிரியை செய்திருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த மாற்றம் இருக்கிறதா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கைக்கும் இப்போது உள்ள வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? வசனம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்திருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வசனம் கிரியை செய்யவில்லை என்றால் இன்னும் நீங்கள் ஆண்டவரை முழுமையாக அறியவில்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் கிரியை செய்கிறதா? நீங்கள் வசனத்தில் ஆர்வமாக இருக்கிறீர்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அதன்படி வாழ வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த வசனம் விதையைப் போல எங்களுடைய மனதிலே விழுந்து அது பலனை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வந்தவர்களாக அல்ல, தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் உமக்கு ஒப்பு கொடுத்து நீர் விரும்புகிற கனிகளை தருகிற மக்களாக அவர்கள் காணப்பட அவர்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கனியுள்ள ஒரு வாழ்க்கை, பயனுள்ள ஒரு வாழ்க்கை, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கம் அவர்கள் நிறைவேற ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு உட்பட்டு நாங்கள் வாழ கிருபை தாரும். இவை எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை எங்களோடு கூட இணைந்து இந்த தியானத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினாலோ கீழே காண்கிற அந்த தொலைபேசியிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உதவ ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் இதே போல அடுத்த வாரத்திலும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.